வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். Psalm 15 verse 1, சங்கீதம் 15 வசனம் 1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் தகுதி உள்ளவன்? Who is qualified? ஒரு வரலாற்று சாட்சியை தொடக்கத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1972 ஆண்டு 1972 என்னுடைய 21வது வயதில் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு சொப்பனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். வேறு எந்த ஒரு சபையோ, நான் சிஎஸ்ஏ பேக்ரவுண்டு, சிஎஸ்ஏ தவிர எங்களுக்கு மற்ற ரோமன் கத்தோலிக் கேள்விப்பட்டிருக்கிறோம், பெந்தகோஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் சபைக்கு விரோதமான, எங்கள் சிஎஸ்ஏ சபைக்கு விரோதமான சபைகள், அந்த கிறிஸ்துடைய சபைகள், அப்படியெல்லாம் மனதில் எண்ணங்கள் உண்டு. சபைக்கு விரோதமான சபைகள் அப்படின்னு யோசித்துக்குவேன். பிரியமானவர்களே, அதான் என்னுடைய கிறிஸ்தவ அறிவு. அந்த காலகட்டத்தில் ஒரு சொப்பனத்தின் மூலமாக செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரே வாஞ்ச மிஷினரியாக போயிடணும்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்க, நாஞ்சில் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க, பிரதர் சாம் ஜான், நம்ம சபை கூட வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க மிஷினரியாக போனாங்க. அவங்க அந்த ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சர், திருநின்றவூர். பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவங்களோடு கூட அந்த வாரமே சபைக்கு போனேன். சிஸ்டர் சாரணர் ஜம்மா சபைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த நாட்களில் தாசர்புரத்தில் ஆவடியிலேருந்து, ஆவடி ஏசியவாக அதை அப்புறம் மாறிச்சு, ஆவடியிலேருந்து பிரதர் ஜெரும் தியாகராஜ் அந்த ஐயா வருவாங்க. பிரியமல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா அவங்களெல்லாம் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு காஃபி எல்லாம் உபசரிச்சிருக்காங்க. நான் வெளியே உள்ளே இருந்துக்கிட்டேன். எனக்கு ஒரே கோபம். எங்கள் அம்மா ஒரு ஐயர்வாளுடைய மகா, அப்போ சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் பின்னால் சிஎஸ் ஆச்சு, நாட்டையருடைய மகா. போன அம்மாடி, என்னம்மா நீங்கள் ஒரு ஐயர் மகா, எப்படி இந்த பெந்தகாஸ்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் காஃபியெல்லாம் கொடுக்குறீங்க, அவங்கள எப்படிமா ஜெபம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டவன். பிரியமானவர்களே, அந்த ஜெருமையாவோட ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஜெருமை தேடுனா ராபர்ட் சேமனை தேடுங்க, ராபர்ட் சேமனை தேடுனா ஜெருமை தேடுங்க, அப்படி சொல்கிற அளவுக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு போவேன். அப்போ ஆராதனை முடிய 3:30 மணி ஆகும். 6 மணி நேரம் ஆராதனை இருக்கும். ஆராதனையை முடிச்சுட்டு பிரியமானலே அங்கே ஒரு கடையில் பரோட்டா சாப்பிட்டுட்டு நேராக பிரதர் ஜெரும் ஆவடி போவேன். அவரோடு ஏதாவது கிராம ஊழியத்துக்கு போவேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே. அப்போ எங்களோடு கூட அதே தாசர் சைஸ்கில் இன்னொரு சார் இருந்தாங்க. அவங்க பேர் ஞானநாயகம். அவங்க அங்கே பட்டாபிராம் சிபிஎம் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்களோட டியூஸ்டே சிபிஎம் சர்ச்சுக்கு போவேன். பைபிள் ஸ்டடி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் அக்டோபர் மாதம் 28, இப்போ ஒரு மாதம்தான் இருக்குது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஆவடியில் பாஸ்டர் சாம்சுந்தரையன், அவங்களாம் எனக்கு யாரும் தெரியாது, பிறதான் சாம்சுந்தரையான்னு தெரியும். அந்த நாள் நானும் மறக்கலை, நான் மறக்காது பெருசல்ல, மரண பரிந்த சாம்சுந்தரையாவும் அந்த நாளை மறக்கலை. அப்படி கர்த்தர் ஒரு வல்ல அபிஷேகத்தை கொடுத்தார். அப்போ ஏசிய பாஸ்டர் மூலமாக ஆவடியில் அபிஷேகம் பெற்றேன். ஞாயிற்றுக்கிழமை சாரணர் ஜம்மா சபைக்கு போயிட்டுருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை சிபிஎம் போயிட்டுருக்குறேன். பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் சரியாக 40வது நாள், இந்த 40 நாளைக்குள்ள அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. 40வது நாள் நானே ஆண்டவர் பேசி
பாஸ்டர் லாசரஸை மிகப்பெரிய பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானால் அவருடைய கரத்தினால நான் ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெற்றேன். இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்குள்ள வளர வளர இந்த வேறுபாடுகள், இப்போ நாங்கள் தான் சியோன், இல்லை அவங்க தப்பு, நாங்கள் தான் சரி. இப்போ ஸ்டாரஞ்சம்மா திருமணமாக ஊழியம் செய்கிறாங்க, சுந்தரையா அவங்க திருமணம் ஆகியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் நாட்கள் கடந்துச்சு. இப்போ எனக்குள்ளே இதில் எது சரி அதில் நம்ம இருந்துடணும். மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, எப்போ உச்சமாக அதில் நான் இருக்கணும். ஒரு பெரிய வாஞ்சா, ஆனால் எது சரின்னு தெரிஞ்சிக்க முடியல. இவங்க கிட்டத்தட்ட நாட்கள் கடந்து போகுது. இதுக்கடையில் ஜனவரி மாதம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மூக்குப்பேரி கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச கர்த்தர் ஒரு சில மாதங்களுக்குள்ளே கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுகிறேன். தொடர்ந்து மார்ச் மாதம் பன்ரோட்டில் பேசினேன், ஏப்ரல் மே விழுப்புரத்தில் பேசுகிறேன். கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். ஆனாலும் ஒரு பெரிய கேள்வி, எது சரி எது சரி எது சரி. 1973 ஆண்டு, இப்போ ஒரு 7-8 மாதம் 9 மாதம் ஆக போகுது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஜூன் மாதம் என்னுடைய பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப்டர் சால்வேஷன். ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப்டர் சால்வேஷன். எங்கள் குடும்பத்தில் இந்த பிறந்த நாளுக்கெல்லாம் ஒருத்தர் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இது கேக் வெட்டுற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பென்னு, ஒரு பென்சில், எங்கள் அக்கா மாதிரி ஒரு காஃபி டம்ளர், ஒரு எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று செய்வாங்க. அந்த 12ஆம் தேதி, நாளைக்கு காலையில் ஏதோ செய்ய போகிறாங்க. 12ஆம் தேதி ராத்திரி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இதான் எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வருது, எங்கள் அப்பா அம்மா அக்கா மற்றவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்னால நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி தனியாக ஒரு ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், கிஃப்ட்டு கேட்குறேன். 11 11 ஆகுது. நான் ஏதோ ஒரு வரம் தர போகிறாரு, எனக்கு ஒரு வரம் வேணும் கேட்டுட்ருக்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக 1970 பிரியமானலே 3ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ராத்திரி தெளிவாக சொல்கிறாரு, நீ சங்கீதம் 15 எடுத்து சங்கீதம் 15 எடுத்து வாசிங்குது. எனக்கு இப்போ பைபிள்லாம் வாசிக்க வேண்டாம், எனக்கு கிஃப்ட் வேணும், எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னா என்னால் ஜெபிக்கவே முடியல. சங்கீதம் 15 சங்கீதம் 15 அப்படிங்குது. பிரியமானவர்களே, இந்த சாட்சி தேவ நாம சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னனால சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு இப்போ என்ன ஆச்சு, செப்டம்பர் டு ஜூன் அப்படின்னா ஒரு 9 மாதம் ஆயிருக்கு. முழங்கால் நின்று ஒரு கிஃப்ட்டுக்காக ஜெபிக்கிறேன், என்னால் ஜெபிக்கவே முடியல. சங்கீதம் 15 எடுத்து வாசிக்கணும், ஏசு சரி வாசிட்டு ஜெபம் பண்ணும் அப்படின்னு அவசரம் பைபிள் எடுத்து திருப்புறேன். சரியாக சங்கீதம் 15 வருது. பைபிளை ஓப்பன் பண்ணுறேன், சங்கீதம் 15 வருது. சங்கீதம் 15 வருது. அந்த நேரத்தில் அந்த வால் கிளாக் டொங்குன்னு அடிக்கும்ல, டொங்குன்னு அடிக்குது. டைமை பார்க்குறேன், சரியாக 12 மணி. புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். 12 மணி. அப்படியே பைபிளை திறந்து வாசித்தா அந்த வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் சியோனுக்கு போக முடியும், எது உன்னதமான ஜீவியம். ஏறத்தாழ ஆண்டவர் 1.5 மணி நேரம் என்னோடு கூட இந்த வேத பகுதியிலிருந்து பேசினார். பிரியமால் என்னுடைய 22வது வயதுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்போது, 22வது வயது நிறைவு செய்யும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தெய்வ செய்தி. அதிலிருந்து எனக்கு அந்த குழப்பமே போயிடுச்சு. இந்த சபை அந்த சபை அந்த குழப்பமே போயிடுச்சு. கர்த்தர் நடத்துறது, இதுவரை கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார். நம்ம இந்த சங்கீதத்துக்குள்ள பயணிப்போம். 1ஆம் வசனம் திரும்ப வாசியுங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். யாவே, இருக்கிறவராக இருக்கிறவரே, மாறாதவரே, இருக்கிறவரே. தாவீது கேட்குறான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். கொஸ்டின்,
ஆண்டவருடைய ஒரு கூடாரம் இருக்கு, டேபர்னக்கிள். டேபர்னக்கினாலே அது டெம்பரரியான ஒன்று. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆங்கிலத்தில் அபைட் என்று பார்க்குறோம், மூல மொழியில் நான் சில மொழிபெயர்ப்பில் சஜான், யாத்திரைகள். இது பெர்மனண்ட்டாக குடியிருக்கிறது இல்லை, கூடாரமே டெம்பரவரி. அந்த கூடாரத்தில் நான் தங்க போகிறேன், சொஜான் பண்ண போகிறேன், வந்து போகிறேன். ஆனால் அந்த கூடாரத்தில் வந்து போகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி வேணும்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ரெண்டாவது கேட்குறாரு, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில், சியோன், சியோன் மவுண்ட் சாயன். இப்போ அந்த நாட்களில் தேவன் மலையில் இருக்காருன்னு நம்பினாங்க. நம்ம உறவுகள் கூட வீட்டில் ஒரு படம் வச்சு ஒரு சிலை வச்சு வணங்குவாங்க, டெய்லி பூஜை பண்ணுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் அதே தெய்வத்தை தேடி கோயிலில் போய் வணங்குவாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை சில காலகட்டங்களிலேயோ அந்த தெய்வத்தை தேடி, வீட்டில் இந்த படம் இருக்குது, சிலை இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது, அந்த தெய்வத்தை தேடி மலைக்கு போவாங்க. அப்போ அதை குறித்து ஒரு தத்துவ ஞானி சொல்கிறாரு, அது எதை காட்டுதான்? வீட்டில் ஒரு படம் வச்சு வழங்குறாங்க, அந்த படத்தில் அந்த தெய்வம் இல்லை. பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அந்த கோயிலில் தெய்வம் இல்லை. தெய்வம் எங்கே இருக்கார்? மலையில் தான் இருக்கார். அதான் நாங்கள் ஒரு முறை மலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அது ஒரு மலை, சியோன் மலை. எபிரேயத்திலும் வாசிக்கிறோம், சியோன் மலையின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்களே அப்படின்னு இருக்கு. அது அவருடைய பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பரலோகம். அங்கே யாரு பிரியமானவர்களை டுவெல் பண்ணுவான்? Who shall dwell in thy holy Zion? அங்கே தான் நம்ம வாசம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம கூடி வர்ற சர்ச் அவருடைய கூடாரம். இது அவருடைய கூடாரம். இந்த கூடாரத்துக்கு நம்ம வந்து போகிறோம். 61 சங்கீதம் 4 வாசியுங்க. Psalm 61 verse 4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நான் உம்முடைய கூடாரத்தில், டேபர்னக்கிள், சதா காலமும் வந்து போவேன். அது நம்ம கர்த்தர் கொடுத்துருக்க ஒரு சபையை காட்டு, ஒரு ஆராதனை ஸ்தலத்தை காட்டு. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கி இந்த சபைக்கு வர்றீங்க, சதா காலமும் வருவீங்க. நீ உயிரோடு இருக்க வரைக்கும் வருவீங்க. இல்லை கர்த்தர் ஊழியத்து நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வேறு இடத்துக்கு கொண்டு போனால் அங்கே நீங்கள் ஆராதனைக்கு போவீங்க. ஏதோ ஒரு சர்ச் ஃபெல்லோஷிப்பில் இருப்பீங்க. உயிர் இருக்கிறவருக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் உயிருள்ள வரைக்கும் ஒரு சபையில் இருப்பீங்க. யார் அப்படி அந்த சபையில் இருக்க முடியும்? இந்த சபையில் இருக்க வேண்டியவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது? யார் உம்முடைய கூடாரத்தில் என்ன செய்ய முடியும்? தங்க முடியும். யார் சபையில் இருக்க முடியும்? சதா காலம், என் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் இருக்க போகிறேன். அதுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாரு, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில், பரலோகத்தில், பெர்மனண்ட் டுவெல்லிங் போய் அவரோடு கூட. அதான் 61 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 4 வசனம். உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அதான் ஃபைனல். அதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன், அதான் ஃபைனல். யாரு? ஒருவேளை அன்றைக்கி சங்கீதக்காரர் 2 கேள்வி கேட்கும்போது இந்த 2க்கும் வெவ்வேறான குவாலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த சபையில் மெம்பராக இருக்கணும், ஒரு பூலோகத்தில் சபையில் மெம்பராக இருக்கணும், அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ், பரலோகத்தில் போய் சேரணுன்னா என்னென்ன குவாலிட்டிஸ்ன்னு சொல்லி 2 கேள்வியாக கேட்டிருப்பார். இப்போ ஆண்டவர் பதில் சொல்கிறார். ஒரு 4 வசனங்களில் நச்சுன்னு ஒரு 11 குவாலிட்டிஸ் சொல்கிறார். இந்த 11 குவாலிட்டிஸும் நீ ஒரு சபையில் மெம்பராக இருக்கனாலும் இந்த குவாலிட்டிஸ் வேணும், நீ பரலோகத்துக்கு போய் சேரனாலும் இதே குவாலிட்டிஸ் தான். இந்த சபையில் இருக்கிறதுக்கு வேறு குவாலிட்டிஸ், பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேறு குவாலிட்டிஸ் இல்லை. இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் பரலோகத்துக்கே போக முடியும்.
அங்கே ஒரு 11 குவாலிட்டிஸ் சொல்கிறேன், இது இருந்தால் தான் முடியும் அப்படின்னு யாரை சொல்கிறா? இவர் யாவையை பார்த்து கேட்குறாரு, அதனால் நம்ம அறிந்து கொள்கிறோம் இது யாவே சொல்லுகிற பதில். அதான் எலிசிட்டிவ் ரீடிங், எலிசைட் பண்ணுறோம். இது யார் சொன்ன? யாவே சொன்னார். எப்படி தெரியும் யாவே சொன்னார்னு? இவர் யாவேட்ட கேட்குறாரு, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குரிய பதில் யாரை சொல்லியிருப்பா? யாவே சொல்கிறார். யாவே அவருக்கு பதிலாக அதை சொல்கிறார். அது அவர் எழுதி வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம். சரி, இப்போ 2ஆம் வசனத்துக்கு வாங்க. உத்தமனாய் நடந்து. முதல் குவாலிட்டி உத்தமனாய் நடந்து, வாக்கிங் பர்ஃபெக்ட்லி. இப்போ இந்த கிறிஸ்தவ சபை, நான் கர்மேலுன்னு மாத்திரமில்லை, கர்மேலுக்கு அதை எடுத்துக்குவேன், எந்த ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும், யார் இந்த சபையில் இருக்க முடியும்? உத்தமமாய் நடக்கிறவன். உத்தமமாய் நடக்கிறவன், உத்தமனா அப்ரைட். இந்த தேவாலயத்தை கட்டும்போது ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளை கொடுப்பார். அங்கே தேவாலயம் கட்டும்போது அந்த கல்லெல்லாம் வெட்டி கட்டி வைக்கணும். சுத்தியலின் சத்தம் அங்கே கேட்கப்படக்கூடாது. பனி தீர்க்கப்பட்ட கற்களாலே, அப்படி பனியெல்லாம் வெளியே தீர்த்தணும். அந்த கல்லை இங்கே வச்சு உடச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே யார் இருக்கணும்? பனி தீர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. இங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். இங்கே வந்து புதுசாக பரிசுத்தம் அடைகிறது இல்லை, அடைந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். இங்கே யார் வச்சு செய்யணுமா? சபையில் யார் இருக்காங்க? உத்தமமாய் நடக்கிறவர்கள். 1ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை சீக்கிரமாக வாசிப்போம். உத்தமமாக நடக்கிறதுனா துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கர் என்று சொன்னால் 2 காரியம். ஒன்று இங்கிலீஷில் அன்காட்லின்னு இருக்கும், தேவ பயம் இல்லாதவங்க. 2வது பல முறை சொல்லியிருக்கேன், நல்ல தமிழ் சொல், துன்மார்க்கம் என்றால் தவறான வழியில் போகிறவங்க. அந்த வழி சரியா தப்பா அறிவில்லையா நமக்கு? துன்மார்க்கம், மார்க்கம் என்றால் வழி, தவறான வழி. தவறான வழியில் நான் நடக்கக்கூடாது, அவ்வளோதானே. அவன் தவறாக செய்கிறான், நான் செய்யக்கூடாது. அவன் யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? உத்தமமாக நடக்கணும். பிரியமானவர்களே, 99 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து. உங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்பாக இல்லை, சாராளுக்கு முன்பாக இல்லை, இஸ்மவேலுக்கு முன்பாக இல்லை, எலியேசாருக்கு முன்பாக இல்லை, எனக்கு முன்பாக உத்தமனாய் நட. அது ரொம்ப ஆழமாக நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் காலேஜில் படிக்கும்போது சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன். எங்கள் பிரின்ஸிபால் ரொம்ப ஒரு இணையற்ற பிரின்ஸிபால், டாக்டர் வேஸ்ரோம்னின்னு இருந்தாங்க. அவங்க அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு பண்ணுற இடத்துல, கேட்டில் இருந்து காலேஜ் பில்டிங்குள்ளே என்ட்ரு பண்ணுற இடத்துல இப்படி நிற்பாங்க கையை கட்டிட்டு. எல்லாம் வர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து குட் மார்னிங் குட் மார்னிங் பேர் சொல்லுவாங்க. காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்படி நின்றுட்டுருப்பாங்க. இது பின்னால் பில்டிங் இருக்குது, அந்த இடத்துல இப்படி நிற்பாங்க. காலையில் ஒவ்வொருத்தருக்காக விஷ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு காலேஜ், 9 மணிக்கு இப்படி திரும்பி நின்றுவாங்க. அங்கே தான் நிற்பாங்க. நம்ம வர்றவங்க அப்படியே ஒன்று முன்னால் அவங்களுக்கு விஷ் பண்ணணும், ஒன்றும் திட்ட மாட்டாங்க. இல்லை, நம்ம போகும்போது அவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு, நமக்கு தெரியும். அவர் இப்படி தான் நின்றுட்டுருக்காரு, நம்ம உள்ளே போகும்போது பார்த்துட்ருக்காருன்னு தெரியும். அவருக்கு முன்பாக தான் நடந்து போனோம். அவர் பின்னால் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆடு காலெல்லாம், அது மேலே போனால் ஸ்டெப்ஸ் இருக்கும். பிரியமானவரில் ஆண்டவர் சொல், நீ எனக்கு முன்பாக நட. போட முன்னால் போ, முன்னால் போ, பார்த்தேன் முன்னால் போ, நான் பின்னால் இருந்து பார்க்குறேன், உன் நடைய பார்க்குறேன். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்போ தான் நான் முன்பெல்லாம் ஏதாவது சியோனுக்கு போகிற தகுதின்னு நினச்சேன். இது சியோனுக்கு போகிற தகுதி இல்லை, கூடாரத்தில் வாசம் பண்ணுறதுக்கே தான் தகுதி. இது சியோனுக்கு போகிற தகுதி அல்ல. பிரியமான, நம்ம என்ன நேம் போர்டு போட்டிருந்தாலும் சரி, நாங்கள் தான் சியோன், நாங்கள் தான் மனவாட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் 3 கிறிஸ்தவங்க இருந்தாங்களாம். ஒரு கிறிஸ்தவன் இந்த பக்கம் நின்றுருக்கான்,
இன்னொரு கிறிஸ்தவன் இந்த பக்கம் பார்க்க நிற்கிறான். ஒருத்தன் இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஒருத்தர் பேசலை. ஒருத்தர் கேட்டாங்க, என்னப்பா நீ யார்? நான் தான் சீயோன். நீ யாருப்பா? நான் தான் மணவாட்டி. இப்போ நீ யாருப்பா? நான் சீயோனும் இல்லை மணவாட்டியும் இல்லை, நான் பேரளவு கிறிஸ்தவன். நான் 3 பேரும் 3 பக்கம் பார்த்துக்கிட்டு நிற்கான். இல்லை, உனக்கு இருக்க வேண்டிய தகுதி நீ உத்தமனாய் நடக்கணும். யார் உன்னுடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் இந்த சபையில் இருக்க முடியும்? அது கருமையிலோ இல்லை ஆவிக்குரிய சபையில், இந்த உலகத்தில் உத்தமனாய் நடக்கணும். பிரியமல்ல தாங்க வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இந்த வழி யாருடைய வழி? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, ஞானஸ்நானம் எடுத்திருக்கல, பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கல, அந்நிய பாஷை பேசுறல்ல, கோயிலுக்கு வர்றல்ல, காணிக்க கொடுக்கறல்ல, நீ போகிற வழி யாருடைய வழி? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இப்படி செய்யலாமா? ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை இப்படி செய்யலாமா? வெக்கமா இல்லை? தூணு துப்ப தோணலை? உன் வழி யாருடைய வழி? பாவி வழியா? இதுக்கு எதுக்கு ரட்சிப்பு? இது எதுக்கு ஞானஸ்நானம்? இதுக்கு எதுக்கு ஒரு திருமுழுக்கு? இது பாவியாகவே இருந்துட்டு போயிடலாமே. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைக்கு எதுக்கு பாவியினுடைய வழி? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அங்கே 4 பேர் உட்காந்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அசுத்தமான ஜோக்ஸ் பேசிக்கிட்டு அங்கே நீ உட்கார்றியா? இதுக்கு ஒரு ஞானஸ்நானம் தேவையா அவனுக்கு? ஒன்று இதை சேர்ந்துக்கோங்க, இல்லைன்னா அதை சேர்ந்துக்கோங்க, ரெண்டுலையும் இருக்காதுங்க. யார் அவனுடைய கூடாரத்தில் தங்குவான்? பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்கார்றவனுக்கு தேவ சமூகத்தில் என்ன வேலை? யாரோட உட்கார்ற? யாரோட உட்காந்தா அவனுக்கு ஜாலியாக இருக்குது? ஜோம் பண்ணுறவங்களோட உட்காந்தா ஜாலியாக இருக்கா? இல்லை ஆபாச கதை பேசுகிறவங்களோட உட்காந்தா அவனுக்கு ஜாலியாக இருக்கா? யாரோட உட்காந்தா ஜாலியாக இருக்கு? யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆண்டவர் சொல்கிறார் தாவீதுக்கு பதில், முதல்ல உத்தமனாக நடக்கணும். அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய நிற்கும் இடத்துல நிற்காம, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. கர்த்தருடைய வேதம் இங்கே பிரசங்கம் பண்ணுறோம். என்னதை பண்ணுறோம்? கர்த்தருடைய வேதத்தை தானே பண்ணுறோம். இதை கேட்க இஷ்டம் இல்லை, வெளியே போய் நிற்கிறது. சிஸ்டர் சாரான்னு ஒரு ஜம்மா சொல்லுவாங்க, முன் வரிசையில் உட்காந்துருப்பாங்களாம். கொஞ்ச நாள் ஆக இடையில போவாங்களாம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆக கடைசியில் போவாங்களாம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆக வெளியே போய் நிற்பாங்களாம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆக வெளியே போயிடுவாங்களாம். இந்த வசனத்தில் உனக்கு பிரியம் இல்லை. இங்கே வசனம் ஆரம்பிக்கும் போது வெளியே போகிற, இல்லை இங்கே உள்ள வர்ஷிப் உனக்கு பிடிக்கல, வர்ஷிப் முடிஞ்ச பிறகு தான் உள்ளே வர. எதுக்கு இங்கே இருக்கணும்? லாஜிக்காக யோசித்து பாருங்க. இந்த வசனம் பிடிக்கல, பெரிய எங்கே வரணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யார் அவனுடைய கூட? எனக்கு 22 வயதில் எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் இது. உத்தமனா நட, உன் நட உத்தமமா இருக்கணும், அப்ரைட்டாக இருக்கணும். இன்னொரு வேத பகுதியை கூட சுட்டி காட்டி கடந்து போகிறேன், வாசிங்க. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 14 ஐசாயா சாப்டர் 33 from verse 14. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோனில் பாவிகள் இருக்காங்க. ஒரு உண்மையான ஆவிக்குரிய சீயோன் அப்படின்னு சொன்னால் அந்த சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கணும். எந்த சபையில் பாவிகள் ஜாலியாக இருக்க முடியுமோ அது ஆவிக்குரிய சபையே இல்லை. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கும். மாயக்காரருக்கு நடுக்கம் வரணும். மாயமாலம் இயேசு பிரசங்கம் பண்ணுறது அப்படிதான் இருந்துச்சு. மாயக்காரவங்களுக்கு ஐயோ, மாயக்காரரை பரிசேறவங்களுக்கு ஐயோ, பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாயக்காரருக்கு நடுக்கம் பிடிச்சது. அதான் இயேசுனுடைய பிரசங்கம். என்றைக்கு ஒரு பிரசங்கத்தை மாயக்காரர்கள் ரொம்ப ஜாலியாக கேட்குறாங்களோ அது பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிற பிரசங்கமே இல்லை. என்றைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டு மாயக்காரர்கள் ஹிப்போக்ரட்ஸ் நடுங்குகிறார்களோ அது இயேசுவினுடைய பிரசங்கம், இயேசுவினுடைய ஆவி உடையவருடைய பிரசங்கம்.
சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடித்தது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் என்னையா இருக்குது? ஐயோ அனாயிண்டிங், பட்சிக்கிற அக்கினி, பார்த்த இப்படியெல்லாம் அவரது அடிச்சு, ஐயோ என்ன பண்ண, பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக நிற்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார். நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், God will make you ride on the high places of the earth. உன் ஸ்கூலில், உன் காலேஜில், உன்னுடைய ஒர்க் ஸ்பாட்டில், உன் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் the Lord will exalt you. உன்னுடைய பள்ளியில், கல்லூரியில், பணித்தளத்தில், உன்னுடைய உறவுகள் மத்தியில் கண்டிப்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ மாத்திரம் இப்படி நடந்து பாரு. இல்லைன்னா இந்த பைபிளே நம்ம கிழிச்சு போட்டுடலாம். பைபிள் போய் சொல்லுமா? நீ மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து பார். கர்த்தர் சொல்றார், உன்னை உயர்ந்த இடங்கள்ல ஏறி வர பண்ணுவேன். அப்படி நடந்த ஒருவரையும் கர்த்தர் கைவிட்டு நான் பார்க்கல. நீ துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடப்ப, பாவிகளுடைய வழியில் போய் நிற்ப, பரியாசக்காரங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஒருவேளை அப்படி இருக்கிற ஒருவனுக்கு ஒரு உயர்வு வருமானால் அந்த உயர்வு பிசாசினாலே வருகிறது, கீழே எங்கேயோ தள்ளுவதற்காக தூக்கி கொண்டு போய் பொத்துன்னு போடுவான். அப்படி எப்படி துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிற ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? பாவிகளுடைய வழியில் நிற்கிற ஒருவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்றவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நீ மாத்திரம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருப்பாயானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உன்னுடைய காலத்தில் உன் கனியை தந்து இலை உதிராத மரமாய் இருப்பாய். அப்போ எதுனா கண்டிஷன்? உத்தமமாய் நட. இந்த ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தனா உத்தமமாக நடக்கணும். வாஸ்து முடிச்சு அதே பகுதியை வாஸ்துருங்க தொடர்ந்து. அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சரி, முதல் குறிப்பு உத்தமமாக நடக்கணும். ரெண்டாவது வாங்க 15ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பி. ரெண்டாவது working righteousness, walking uprightly, working righteousness. What is right? That you should work it out. எது சரியோ அதை செய்திடணும். எது தேவனுக்கு முன்பாக சரியோ பிரியமானவர்களே அந்த காரியத்தை செஞ்சிடணும். எது தேவனுக்கு சரின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. வாட் எவர் தட் இஸ் ரைட். அப்போ ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம் என்றால், இயேசு கட்டுகிற ஒரு சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கூடாரத்தில் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? சாகிற வரைக்கும் இருக்க போகிறோம், அவ்வளோதானே. சதா காலமும் உயிரோடு இருக்கிற அளவும் உயிரோடு இருக்கிற அளவும் இருக்க போகிறோம். ஆனால் இருக்கிற நமக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்? நீதியை நடப்பிக்கணும். we should work out what is right for God. What is right for God is written in the Bible. எது தேவனுக்கு சரி நியாயமான பிரமாணத்தை எழுதி தந்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து ஒரு நீண்ட பகுதி வாசித்துருவோம், 6லேருந்து 10 வரைக்கும். 1 யோவான் 1 John chapter 3 from verse 6 through 10 வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. கோயிலில் உட்கார்ந்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு பாவம் செய்வோமானா நம்ம அவரை அறியலை. அவர் அறிந்திருந்தால் பாவம் செய்ய முடியாது. அவரை அறியலை. வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாத. தயவு செய்து இன்னைக்கு எத்தனையோ கள்ள உபதேசங்கள், அந்த உபதேசங்களால் அருமையான பிள்ளைகளை நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. நீதியை செய்கிறவன் அவர் நீதியை செய்யணும். நீதியை செய்கிறவன் அவர் நீதிபரரா இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவர்கள, ஒரு சபையில் உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் பாவம் செய்வானால், துணிந்து பாவம் செய்வானால் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய வேலையை ஃப்ரம் த பிகினிங் பாவம் செய்யறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒருத்தன் துணிந்து பொய் சொல்றான் என்று சொன்னால் அவன் பிசாசினால் உண்டானவன்.
பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு எதுக்கு வெளிப்பட்டார்? எதுக்கு சிலுவையில மரித்தாரு? என்ன போயிலிருந்து விடுவிப்பதற்காக, என்னை அசுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்காக, என்னை காம விகாரத்திலிருந்து விடுவிப்பதற்காக. இதுக்கு தானே இயேசு மரித்தாரு. நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு துணிந்து ஆபாசமான படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதே பொய். செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையால பார்க்க முடியாது. எப்படி முடியும்? இன்னும் அதிலிருந்து விடுவிக்கத்தானே இயேசு இத்தனை பாடுகளை பட்டார் என்பதை நான் விசுவாசித்து இன்னும் பாவத்துக்கு பின்னாலே போவேனே. ஆனால் பிரியமல்லைங்க, அவர் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிற அந்த விந்து. பயத்தோடு சொல்றேன், வெறும் இரத்தம் அல்ல, அந்த சீடு எனக்குள்ள இருக்கு. எங்க அப்பாவுடைய சீட், இயேசுடைய சீடு எனக்குள்ள வந்திருக்கு. அந்த விந்து, அந்த விந்து எனக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு. நான் அவரால் பிறந்திருக்கிறேன். நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய முடியான். ஏனென்றால் அந்த விந்து அவனுக்குள்ள இருக்கிறது, வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். 10ஆம் வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இது வெளிப்படும். இட் வில் பி brought to the light. மறைஞ்சிருக்காது. இந்த எக்ஸ் தேவனுடைய பிள்ளை, இந்த ஒய் பிசாசினுடைய பிள்ளை. எதனால வெளியப்படும்? அவங்க கிரியைகளால வெளிப்படும். இவன் யாரு? வேதத்துல பிரியமா இருக்கிறான். இவன் யாரு? இவனுக்கு பைபிளே பிடிக்கல. இவன் யாரு? தேவனுடைய பிள்ளை. இவன் யாரு? பிசாசினுடைய பிள்ளை. பிசாசுடைய பிள்ளைக்கு பைபிள் பிடிக்காது, பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னு பிடிக்காது, வேதத்தை வாசிக்க பிடிக்காது, வேதத்தை தியானிக்க பிடிக்காது. ஏன்னா பிசாசினுடைய பிள்ளை. இவனுக்கு பைபிள் ரொம்ப பிடிக்குது, இன்னும் பைபிள் அறியணும், இன்னும் சத்தியத்தை அறியணும். இவன் தேவனுடைய பிள்ளை. சிம்பிள். பிரியமானவர்களை வாசிங்க. நீதியை செய்யாமலும், நீதியை செய்யுங்க. யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்க முடியும்? நீதியை செய்கிறவன். வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. அவருடைய நீதி, பிரியம நியாயப்பிரமாணம், கற்பனைகள். அதான் அவர் எழுதுறாரு, he walks in all the ordinances and commandments of the Lord and takes care to give all their due to just both to God and man. தேவனுடைய பிரமாணத்தில் தேவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன், மனுஷனுக்கு என்ன செய்யணும்? எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும், பிறன் பொருளை இச்சிக்கக்கூடாது, என்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். நீதியை நடப்பிக்கிறேன், நீதியை நடப்பிக்கிறேன், நீதியை செய்கிறேன். I work out righteousness. I work out righteousness. அப்போ உத்தமனாய் நடந்து நீதியை செய்து, வாசிங்க 3வது அதே வசனம், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இங்கிலீஷில் ரொம்ப பயமா இருக்குது. ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் ஹிஸ் ஹார்ட். உன் மனசில் நீ பேசுறது உண்மையா பொய்யான்னு தெரியணும். முந்தைய ஒரு செய்தியில் கூட சொன்னோம், யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், நம்ம மனசை ஏமாற்ற முடியாது. நீ சொல்கிற பொய்யா மெய்யா தெரியுமா? நான் போகவே இல்லையே, நான் செய்யவே இல்லையே, இல்லை நான் போகவே இல்லை, இங்கே தான் இருந்தேன். எல்லாரையும் ஏமாத்திடலாம். நீ போனியா போலேன்னு உன் மனசுக்கு தெரியாது. நீ மனதார ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் யுவர் ஹார்ட். உன் ஹார்ட்டில் உண்மையை பேசு. சும்மா மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேஷம் போடுறது. நிறைய வசனங்கள் இருக்கு, வசனங்கள் எடுக்க முடியலை. இவங்கெல்லாம் ஒரு சபையில் இருக்கவே தகுதி இல்லாதவர்கள். அப்படியானால் இவங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கேள்வி என்ன? யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய செட்டுகளின் நிழலில் வந்து அடைவான்? ரெண்டுக்கும் ஒரே குவாலிட்டி தான்ப்பா. இங்கே என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டியில் தான் அங்கே போக முடியும். இங்கே வேறு குவாலிட்டி, அங்கே வேறு குவாலிட்டி கிடையாது. நேற்று நான் அதை பார்த்தேன். ரெண்டுக்கும் ஒரே குவாலிட்டி. இங்கே என்ன குவாலிட்டியில் இருக்கிறோமோ, சபையில் என்ன குவாலிட்டியில் இருக்கிறோமோ,
அப்புறம் இன்பரா ஈட்டிலை பாடி பரலோகத்தில் போய் சேரனாலும் அதே குவாலிட்டியில் தான் போக முடியும். 2 குவாலிட்டி கிடையாது. ராபர்ட் சைமனுக்கு அதே குவாலிட்டி தான், இதை கேட்குறவளுக்கும் அதே தான். நான் காசுக்காக ஒரு தொழில் நடத்த இந்த பாம்பாட்டுவானே, இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை ஓடுற மாதிரி வச்சுட்டு, இல்லை ஏதாவது தெருவில் சர்க்கஸ் பண்ணி காசு சம்பாதிப்பானே, அந்த மாதிரி ஏதோ பிரசங்கம் பண்ணி இப்படி ஆடி அப்படி ஆடி காசு சம்பாதிக்கிறக்கா நம்மளையும் செய்யலை. நான் பரலோகம் போகணும். ஏதோங்க கொஞ்சம் கதை சொல்லி டான்ஸ் ஆடி உங்களை சிரிக்க வச்சு இவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு நான் செல்வமாக லேண்டை வாங்குறதுக்காக இல்லை. தைரியமாக சொல்கிறேன், எங்கள் 2 பேர் பேரில் 6 அடி நிலம் கிடையாது, எங்கள் வீட்டில் 1 குண்டு மணி தங்கம் கிடையாது. ஒரே ஒரு தரிசனத்தோடு 2 பேரும் ஊழியத்துக்கு வந்த உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தின, அவ்வளோதான். எங்களுக்கும் டெம்பரரி தான் இது. அழைப்பு வருவோம், நாங்களும் போயிடுவோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமையானார். அப்போ என்ன செய்யணும்? நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும். ஒரு வேடிக்கையான பகுதி உண்டு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தில் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். சும்மா இப்படிலாம் போய் யாரோட சுத்த போய் ஏமாந்துடாதீங்க. அப்படியே ஊன்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சுன்னா கழட்டி விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. இந்த வருஷத்தில் 3 காரியம் பார்த்தோம். ஒன்று வாக், இன்னொன்று ஒர்க், இன்னொன்று வேர்ட். வாக், ஒர்க், வேர்ட். உத்தமன நட, நீதியை செய்யி, சத்தியத்தை பேசு. 4ஆவதாக 3ஆம் வசனத்துக்கு வாங்க. அவன் தன் நாவினால் புறம் கூறாமல். பெரியமான முதல் 3 பாசிட்டிவாக இருக்கு. உத்தமனா நட, நீதியை செய், சத்தியத்தை பேசு. இப்போ நெகட்டிவ், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உன் நாவினால் புறங்கூறாத, நாட் பேக் பைட்டிங். முன்ன ஒன்று பேசுறது பின்ன ஒன்று பேசுறது. தயவு செய்து அப்படிப்பட்டவங்க ஒருவரும் சபையில் இருக்கக்கூடாது. சிலர் ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. அதாவது அவங்க எஸ் சொல்கிறாங்களா நோ சொல்கிறாங்களே தெரியாது. என்னை பார்த்து, பாஸ்டர் உங்களை மாதிரி வராது பாஸ்டர், உங்களை மாதிரி வரவே வராது பாஸ்டர். அப்புறம் போய் இந்த பாஸ்டர் மாதிரி வரவே வராது. ஒரே வார்த்தை தானே, 2 வார்த்தையா? ஒரே வார்த்தை தானே. பாஸ்டர் உங்களை மாதிரி வராது பாஸ்டர், இந்த பாஸ்டர் மாதிரி வரவே வராது. பின்னாலே போய் கேட்டால் நான் சத்தியமாக ஒரே மாதிரி தான் சொன்னேன். இல்லைங்க, பின்னால் பேசாதீங்க. அது அப்படியே சுற்றி கித்தி காதுக்கு வரும், ரொம்ப வேதனையாக இருக்கு. நேரில் பேசுங்க, புறங்கூறாதீங்க. பிரியமான இந்த காந்தி மங்கியை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன். சில மறந்துருப்பீங்க, எங்களுக்கு லாபம் திரும்ப திரும்ப சொல்ல முடியுது. சில புதுசாக வந்திருப்பீங்க. இந்த காந்திக்கு 3 மங்கி, காந்தி மங்கின்னு படம் போடுவாங்க. ஒரு மங்கி கண்ணை பற்றி விட்டுருக்கும், தீமையை பார்க்காது. தீமையை பாராத மங்கி அது, தீமையை பார்க்காது. சீ நோ ஈவு. இன்னொரு மங்கி காதை பொத்திக்கிட்டு இருக்கும், ஹியர்ஸ் நோ ஈவில், தீமையை கேட்காது. இன்னொரு மங்கி நல்லா கண்ணை உருட்டிக்கிட்டு வாயை மட்டும் பொத்திக்கிட்டு இருக்கும், தீமையை பேசாது. இந்த 3 மங்கியை பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி எண்ணம் வந்துச்சு. இந்த முதல் மங்கி கண்ணை மூடிக்கிட்டு காதில் என்னத்தெல்லாம் கேட்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. சில குரங்கு அப்படி தான் இருக்கும். உண்மை என்னன்னு தெரியாது, கண்ணை மூடிக்கும், என்னெல்லாம் காதில் கேட்டுச்சோ அதை வச்சு பச்சை பச்சை பச்சைன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மங்கி. இன்னொரு மங்கி இருக்குது, காதை பொத்திக்கும், கண்ணில் என்ன பார்த்துச்சோ அதெல்லாம் பேசும், கண்ணில் பார்த்ததை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும். 3ஆவது ஒரு மங்கி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் கேட்கும், வாயை பொத்திக்கும். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க புறங்கூறாமல் இருக்கணும். அவங்க புறங்கூறாமல் இருக்கணும். குறிப்பாக சொல்லி கடந்து போகிறேன். 5ஆவது
புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். தன்னுடைய தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. தமிழில் தோழன் இருக்குது, இங்கிலீஷில் நேபர்னு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் நேபரோ நம்மால் மற்றவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது. நான் செய்கிற ஏதோ ஒரு காரியம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லை சபையில் இருக்கிற விசுவாசிகள் எங்கள் உறவுகளுக்கு அது நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா? இப்போது என்னுடைய ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை நான் பேசி எடுத்து சபைக்கு வாப்பா, வாப்பா சர்ச்சுக்கு வாப்பா, ஏசு ஏற்றுக்கொள்ளுப்பா, நீ ஞானஸ்தானம் எடுப்பா, ஒரு நாள் எங்கள் பாஸ்டரை பார்த்துட்டு போப்பா, அதான் பிலிப்பை கூப்பிடுறான், கம்யூனிஸ்டி வந்து பாரு, ஒரு நாள் வந்து எங்கள் ஆராதனை வந்து பாரு, எங்கள் சபை எப்படி நடக்குன்னு வந்து பாரு அப்படின்னு ஒருத்தன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான். இது அவன் ஃப்ரெண்டுக்கு செய்கிற நன்மையா தீமையா? நன்மை. சரி, இன்னொருத்தன் ஆராதனையில் உட்காந்துருக்கும்போது அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாள் பிரசங்க, வாவா நான் வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டு போகிறான். இது ஃப்ரெண்டுக்கு செய்கிற நன்மையா தீமையா? ஃப்ரெண்டை ஒருத்தன் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வரான், சர்ச்சில் உட்காந்துருக்கவன ஒருத்தன் வெளியே கூப்பிட்டு போகிறான். எப்படிப்பட்ட ஆக்கினே அவங்களுக்கு வரும்? நீ கெடுறது மாத்திரம் இல்லாமல் இன்னொருத்தன் இல்லை நீ கெடுக்கிற. என் தேவன் நீதிபரர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்ம தேவனை தப்பாக நினைக்கக்கூடாது. வெறும் அன்பாகவே இருக்கிறாருன்னு அப்புறம் எதுக்கு நரகத்தை உண்டாக்குனாரு? எதுக்கு நரகத்தை உண்டாக்குனாரு? யார் போகிறான் நரகத்துக்கு? ஃப்ரெண்டை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர நரகத்துக்கு போவானா? சர்ச்சில் இருக்கிற ஒருவனை வெளியே கூப்பிட்டு போகிறவன் நரகத்துக்கு போவானா? நரகம் என்று ஒன்று இருக்குமானா யார் நரகத்துக்கு போவா? உட்காந்து பக்கத்தில் இருக்கிற வாங்க வாங்க இப்போ டீ குடிச்சிடலாம் ஆரம்பிச்சிட்டார். இவர் என்ன சொல்லுவார்? விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, சத்தியத்தை இதே தான் திரும்ப திரும்ப சொல்ல போகிறார். போர் அடிக்கு, வாங்க போகலாம். எங்கே போவ நீ? முடிவு என்ன? லாஜிக்கலாக கேட்குறேன். ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறது யார்? ஃப்ரெண்டுக்கு தீங்கு செய்கிறது யார்? ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஃப்ரெண்டை சபைக்கு கூட்டு வர்றவன் நண்பருக்கு உதவி செய்கிறானா? சபையில் இருக்கிற ஒருத்தனை வெளியே கூட்டு போகிறவன் ஃப்ரெண்டுக்கு நன்மை செய்கிறானா? நீ உண்மையாக பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒன்னாலே மற்றவர்களுக்கு தீங்கு வரக்கூடாது. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? சர்ச்சில் யார் இருக்க முடியும்? யார் இருக்கணும்? தோழனுக்கு நேபருக்கு தீங்கு செய்யாதவன். அதான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்ப சொல்லி வேகமாய் கடந்து போற 6வது வாசிங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும், தன்னுடைய அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்படின்னா மற்றவங்க ஏதோ இன்னொருத்தனை பற்றி தீமையாக ஒன்று சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, he is slow to believe evil of another. உடனே அந்த கதையை நம்ப மாட்டான். தான் ஃப்ரெண்டை பற்றி, தான் அயலானை பற்றி, இன்னொரு பிலீவரை பற்றி ஒரு தீது, அந்த தீதான கதையை பேச மாட்டான். அயலான் மேல் சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டான். யாரையை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. சிலர் பேசுகிறதே மற்றவங்க டாபிக் தான். அந்த குடும்பம் இப்படி போச்சு, இந்த குடும்பம் இப்படி போச்சு, நீலாம் சபையில் ஏன் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்காரு. அவெல்லாம் தேவனுடைய கூடாரத்தில் தங்க முடியாது. ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னா ஜெபம் பண்ணு. அந்த கதையை உட்காந்து கேட்டுட்டு இருக்காத. அந்த கதைக்கு தூவம் போடாத. அந்த கதைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாத. யார் இவன்? யார் உன்னுடைய கூடாரத்தில் தங்குவா? என்னுடைய 22வது வயதில் ஆண்டவர் பேசினதை இன்றைக்கு பேசுகிறேன். எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு கூடுதலான வெளிச்சம் கிடைச்சது. கூடாரத்தில் தங்குவது என்ன, பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவது என்ன, ரெண்டுக்கும் ஒரே குவாலிட்டி வேணுங்கிற வெளிச்சம் நேற்று கிடைச்சது. இங்கே இருக்கனால அதே குவாலிட்டி தான் வேணும். அந்த குவாலிட்டி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த குவாலிட்டி இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, தன் அயலான் மேல் சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சை he won't take it. அதில் என்ன உண்மையை கண்டுபிடிக்கலாம், அவனுக்காக ஜெபம் பண்ணலாம். வீண் கதை, வெட்டி கதை, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற கதை. பிரியமலை பைபிளில் சரியான வார்த்தை கெட்ட வார்த்தை. நீ பக்தி விருத்திக்கு ஏது உண்டான நல்ல வார்த்தைங்களை பேசுங்க. அயலான் மேல்பட்டு சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சை எடுக்காதீங்க, கேட்காதீங்க. டோன்ட் டேக் இட் அப், டோன்ட் கிவ் இயர் டு இட். பிரியமானவர்கள், கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான ஐயா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தாங்க. பெரியமல்ல அவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, மை இயர்ஸ் ஆர் நாட் டஸ்ட்பின். இன்னைக்கு நிறைய பேருடைய காது சரியான குப்பை தொட்டி. எந்த குப்பை போட்டாலும் ரிசீவ் பண்ணிக்கும். குப்பை கதை தான் அதுக்கு பிடிக்கும். அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, இந்த கதை, அந்த கதை, என்னெல்லாம் நாற்றம் எடுக்கிற குப்பையோ எல்லாம் அந்த காது வாங்கிக்கும். மை இயர்ஸ் ஆர் நாட் டஸ்ட்பின் அந்த ஐயா சொல்லுவாங்க. இன்றைக்கும் பேர் டக்குன்னு நினைவு வர மாட்டேங்கான அந்த வார்த்தை மறக்கலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் வசனத்துக்கு வருவோம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். Displeased with a wild person. Displeased with a wild person அப்படின்னா என்னங்க? ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். யாருங்க உம்முடைய பரிசுத்த பருவத்தில் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும்? சபையில் யார் இருக்க முடியும்? ஆகாதவன் அவனுடைய பார்வைக்கு தீர்ப்பானவன். சிச்சி, யாருங்க ஆகாதவன்? தேவனுக்கு ஆகாதவன், தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். ஆகாதவன், ஆகாது, இது ஆகாது, இது ஒத்துக்காது. பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ஆள் போய் சேர மாட்டான். ஆகாதவன் அவனுடைய பார்வைக்கு தீர்ப்பானவன். Displeased. He cannot be happy with that person. He cannot be friendly with that person. அவனோட இவன் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. தேவனுக்கு ஆகாதவன் எனக்கு எப்படி ஆக முடியும்? ரொம்ப முக்கியமான வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துலேருந்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லிட்டு கடந்து போகிற வேகமாக. 2 தீமோத்தேயு 2:20 வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல. ஒரு பெரிய வீடு, அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை, கர்மேல்னு வச்சுக்குவோம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னியும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அன்னைக்கே பவுல் சொல்லியிருக்காரு, எல்லா சபைக்கும் பொருந்தும், கர்மேலுக்கும் பொருந்தும். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் இங்கே உண்டு, மண்ணும் மரமுமான பாத்திரமும் இங்கே உண்டு. யார் யாருக்கு தொப்பி பொருந்தோ அவங்க தலையில் வச்சுக்கோங்க, மற்றவங்க தலையை பார்க்காதீங்க. யார் யாருக்கு தொப்பி பொருந்ததோ அவங்க தலையில் வச்சுக்கோங்க. கர்மேலையும் உண்டு, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இங்கே உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இங்கே உண்டு. யார் மண்ணு மரமா நீ வச்சுக்கோங்க, யார் பொண்ணு வெள்ளியோ நீங்கள் வச்சுக்கோங்க. உண்டுனா உண்டு. மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளில் நின்று, எது கனவீனத்துக்குரிய பாத்திரங்களில் நின்று, அந்த மரமும் மண்ணுமான பாத்திரங்களில் நின்று ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு பிரியமானதும் உபயோகமானதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நீ கனத்துக்குரிய பாத்திரமா வரணும்னா கனவீனத்துக்குரிய பாத்திரத்திலிருந்து ஒன்றை செப்பரேட் பண்ணணும். கனவீனத்துக்குரிய பாத்திரத்திலிருந்து ஒன்றை செப்பரேட் பண்ணணும். இவைகளிலிருந்து ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு எந்த நற்கிரியைக்கும் உபயோகமான பாத்திரமா நீ மாறிடுவேன். ஆண்டவன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவார். உன்னை வாலண்டியராக யூஸ் பண்ணுவார், உன்னை டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவார், உன்னை வர்ஷிப்பில் யூஸ் பண்ணுவார், உன்னை ஒரு லீடர்ஷிப்பில் யூஸ் பண்ணுவார், உன்னை சண்டே ஸ்கூலில் யூஸ் பண்ணுவார். நீ எஜமானுடைய, ராபர்ட் சைமனுக்கு அல்ல, எஜமானுடைய எந்த உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமா நீ மாறிடுவ. உன்னை வெளி ஊழியங்களுக்கு கொண்டு போவார், உன்னை கிராம ஊழியங்களுக்கு கொண்டு போவார், உன்னை மீடியா ஊழியத்தில் பயன்படுத்துவார். நீ இப்போ சொல்கிறவா ஏதோ ஒரு வகையில் நீ பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுடைய எந்த நற்கிரியைக்கும் பிரயோஜனமானதும் நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பாய். அவன் என்ன செய்ய? இவைகளை விட்டு பிரிந்து. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கனவீனத்துக்குரிய பாத்திரத்தை விட்டு பிரியணும். யோசேப்பை பற்றி வேதம் சொல்லுது, பிரியமானவர்கள், தமிழில் தன் சகோதரர்கள் விசேஷித்தமானும் அப்படின்னு யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கோம். ஆங்கிலத்தில் செப்பரேட்டட் ஃப்ரம் அமங் ஹிஸ் பிரதரன்.
separated from among his brethren. அவனுடைய சகோதரிலிருந்து அவன் வித்தியாசமானவன். ரூபன் யாரு? அப்பாவுடைய மஞ்சத்துக்கு போனவன். யூதா யாரு? தெரியாம மருமகட்ட போனவன். டயனா யாரு? ஊர் சுத்த போய் கற்பை இழந்தவ. லேவி சிமியோன் யாரு? அப்பாவுடைய பேரை கெடுத்தவங்க. யோசேப்பு யாரு? அனாதையாக, அப்பா அம்மா இல்லாமல், உடன்பிறப்புகள் இல்லாமல், அடிமையாக ஒரு வீட்டில் இருக்கும்போது பிரியமானவர்களை பாவம் அவனை தேடி வரும்போது யாரும் பார்க்க போகிறதில்ல, யாரும் பார்க்க போகிறதில்ல. அந்த பாவத்துக்கு உடன்பட்டவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த பாவத்துக்கு உடன்பட்டவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அந்த பாவத்துக்கு உடன்பட்டவனுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் நான் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக இருப்பதை விட ஜெயிலுக்கு போகிறேன்ப்பா, ஜெயிலுக்கு போகிறேன், என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் நான். தன் சகோதரன் என்று பிரிக்கப்பட்டவன் அவன்தான் எகிப்துக்கு பிரதமராக மாறுறான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க, என் பிரதர்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க, நானும் அப்படி இருக்கேன். இல்லை, ஐ ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் இட். ஐ எம் செப்பரேட்டட் ஃப்ரம் அமங் தெம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சீக்கிரம் வாசிங்க. ஆகாதவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்றான். பிரியமான நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுறவங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கவங்க, அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. யாரை பிடிக்கும்? பாவிகளை பிடிக்கும், துன்மார்க்கரை பிடிக்கும், அசுத்தரை பிடிக்கும். யாரை பிடிக்காது? கர்த்தருக்கு பயந்தவங்களை பிடிக்காது. அதனால தான் பவுல் எழுதுவார், நீ பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி நீதியாக இருப்பவர்களோடு கூட போய் சேர்ந்து. தம்பி, அம்மா, tell me who your friend is, I tell you who you are. சொல்லிட்டா? காந்தி சொன்னார். இஸ் a maxim in English. Tell me who your friend is. இந்த சபையில் உனக்கு ரொம்ப க்ளோஸ் யாருன்னு சொல்லுப்பா, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். அந்த சிஸ்டர் ரொம்ப ஜெயிப்பாங்க, அவங்க தான் நான் க்ளோஸு. அந்த பிரதர் ஊழியத்தில் ரொம்ப உண்மையாக இருப்பார், அவர் தானே உனக்கு க்ளோஸு. யார் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு? ஓ, அந்த பையனா? யார் இங்கே வந்து ஏதாவது லூஸ் மாதிரி வளரிட்டு இருப்பான், அவன் தான் உன் ஃப்ரெண்டா? யார் உன் ஃப்ரெண்டுமா? யார் உன் ஃப்ரெண்டு? அது இந்த சர்வீஸ் டயத்தில் உட்காந்து பைபிள் ஃபோனில் நோண்டிகிட்டு இருப்பாள்ல, அவள் தானே உன் ஃப்ரெண்டு? இன்ஸ்டாகிராமில் ஒரு படம் போட்டு சினிமா பாட்டு பேக்ரவுண்ட் வைக்கிறாள், அவள் தானே உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு? Tell me who your friend is, I tell you who you are. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குகிறவன், கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவன், இவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தரை பயப்படுகிறவனையோ கனம் பண்ணுறான். இவன் யார் ஃப்ரெண்டு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க. யார் உன் ஃப்ரெண்டு? யார் கூடாரத்தில் தங்க முடியும்? கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் யார் கனம் பண்ணுறாங்களோ அவங்க கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும். டெம்பரரியாக தான், ஆனால் டெம்பரரி அந்த கூடாரத்தில் தங்கணுன்னாலும் உன் ஃப்ரெண்டு யாருன்னு உனக்கு தெரியும். 22 வயதில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், என்னை கர்த்தர் காத்து கொண்டார். வாலிபனால் இயேசுவை கண்டு வாஞ்சியோடு தேடி வந்தார், சேற்றி நின்று என்னை தூக்கி எடுத்தார், வலுவாதபடி காத்து கொண்டார். உங்களை நிறைய பேருக்கு 70 என்னன்னு தெரியாது, எனக்கு 20 என்னன்னு தெரியும், 40 என்னன்னு தெரியும், 60 என்னன்னு தெரியும், ஒருவேளை 80 தெரியாது, அவ்வளோதான். இந்த வாலிபனில் என்னை காத்து கொண்ட தைரியமாக சொல்லுவேன். எனக்கு யார் ஃப்ரெண்டு? கர்த்தருக்கு பயப்படுறவனைய கனம் பண்ணுவான். யார் உன் பார்வைக்கு ஆகாதவன்?
யார் உன் பார்வைக்கு தீழ்ப்பானவன்? கர்த்தருக்கு ஆகாதவன் என் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம், தேவ அன்பு. ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அதிலேயும் விசுவாசி என்று சொல்லுகிற ஒருவன், சகோதரன் என்று சொல்லுகிற ஒருவன் பாவத்தில் இருப்பான் என்று சொன்னால் அவனோட புசிக்கவும் கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. மற்றவரோட அப்படி சொல்ல முடியாது, உலகத்தொட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் சகோதரன் என்று சொல்கிற ஒருத்தன், சர்ச்சில் பிலீவர்னு சொல்கிற ஒருத்தன் துணிகரமாக பாவத்தில் இருப்பான்னா அவனை நின்று காஃபி கூட குடிக்காத. அது பைபிள் ஸ்டாண்டர்ட். ஒரு பாவி ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுறது வேற. இயேசு பாவிகளை நேசித்தார். அதே இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அதே இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அதே இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர் பாவிகளுக்கு விலகி நடந்தார். சுந்தரா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபெலோஷிப் வேற. நீ பாவிக்காக ஜெபம் பண்ணலாம், பாவியை நேசித்து பாவி ரட்சிக்கப்படணும்னு போராடலாம். அவன் வழியில் நீ நடக்க முடியாது. ஆகாதவன் உன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ கனம் பண்ணுகிறான். வாசிங்க, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டான்னா அதனால அவனுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, அதில் தவற மாட்டான். கொடுத்த வார்த்தையை தவற மாட்டான். அதனால அவன் நஷ்டமே வர்றதா இருந்தால் கூட. அந்த ராஜாக்கு அது பிடிக்கல. யோவான் தலையை வெட்டுறது பிடிக்கலாம் சொல்லிட்டான். என்ன கேட்டாலும் நான் தாரேன்ட்டேன்னு. சரி, தந்துடுறேன். வார்த்தையின் நிமித்தமா ஒரு உலக பிரகாரமான ராஜா தான் கொடுத்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறான். நான் சொல்லிட்டேனே, என்ன பண்ணுறது அப்படி. நீ ஒரு வார்த்தை ஆணையிட்டன்னு சொன்னால் அந்த ஆணையிட்டதில் நீ தவறக்கூடாது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு வேத உண்மையை சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவுசெய்து எல்லோரும் கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரியமானவர்களே, நீ மனம் பதறி ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டா கூட அந்த ப்ராமிஸை குறித்து கவனமாக இருக்கணும். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தை, தவறி இல்லை, பதறி. மனிதர் பதறி போய் ஒரு ஏதோ ஒன்று ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு. இப்போ சில வேளை ஏதோ நீ சொன்ன வார்த்தை தப்பான காரியத்தை கூட நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட, மனம் பதறி சொல்லிட்ட. இப்போ என்னங்க பண்ணுறது? அதுவும் உன்னை பயன் பண்ணும். நீ சொல்லிட்ட, நன்மை செய்கிறதற்கா தீமை செய்கிறதற்கா ஏதோ மனம் பதறி சொல்லிட்ட. தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவன் ஆவான். அதை குறித்து நீ குற்றம் உள்ளவன் தான். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக தன் பாவத்துக்கு பாவ நிவாரணம் செய்யணும். நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். பிரியமல் நிறைய பேர் சும்மா இஷ்டத்துக்கு போய் சொல்கிறது. ஒரு கல்யாண கார்டு கொடுப்பாங்க, அன்றைக்கி இவங்க வரவே முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படியா, நான் வரேன், கண்டிப்பாக வரேன், நான் தாங்க இருப்பேன் பாருங்கள், முதல்ல நான் தான் இருப்பேன். ஆனால் அவங்க மனசுக்கே நல்லா தெரியும் அன்றைக்கி போக முடியாதுன்னு. கூப்பிடுறாங்க, எப்படி நான் வர முடியாதுன்னு சொல்ல. பிரியமல் இப்படி போய் சொல்கிற, எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க? பரலோகத்துக்கு போகிற தகுதி இல்லைன்னா எப்படி சபையில் இருக்கலாம்? ரெண்டுக்கும் ஒரே குவாலிட்டி. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணால் எல்லாருக்கும் இதே குவாலிட்டி தான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தால் கூட பிரியமானவளை தவறக்கூடாது. Psalm 15:5, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. என்னங்க? ஆமாங்க, பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்? பணத்தை வட்டி கொடுக்கக்கூடாதுன்னா, ஒருத்தன் எவ்வளோ நெருக்கத்தில் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குறான், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவனுடைய கஷ்டத்தில் அவனுக்கு உதவி செய்து அதில் நீ ஒரு லாபம் தேடுறன்னா எவ்வளவு கொடூரமானவன். ஒரு ரொம்ப கஷ்டப்படுறனுக்கு நீ உதவி செய்து அந்த உதவியில் உனக்கு லாபம் தேடுற அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமானம்.
உனக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவன் கஷ்டத்தை நீ பயன்படுத்தி, அவன் நெருக்கத்தை நீ பயன்படுத்தி, அவன் தேவையை நீ பயன்படுத்தி நீ உனக்கு அதில் ஒரு ஆதாயத்தை தேடுகிறாய் என்றால் அது எப்படிப்பட்ட கொடுமையான மனம். இப்போ பேங்க்லேருந்து வட்டி வருது, அதல்ல இது. அதை குறித்து தெளிவாக நீங்கள் புரிந்துக்கணும். நிறைய பேர் தவறாக சொல்கிறாங்க. யாத்திராம் 22:25 வாசிங்க. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால், உங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற ஒருவனுக்கு, வசதியாக இருக்கவனுக்கு இல்லை, சிறுமைப்பட்டிருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் பணத்தை கடனாக கொடுத்திருந்தால், வட்டிக்கு வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அவங்ககிட்ட வட்டி வாங்குறவங்க இருக்காங்க, அப்படி நீங்கள் அவன்கிட்ட வட்டி வாங்க வேண்டாம். நீ சிறுமைப்பட்டிருக்கான். இது ஒரு திவ்ய சுபாவம். அதே இது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லெவிட்டிகஸ் 25:35 டவுன். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு, உன் சகோதரன் உன் சகோதரி ஏதோ ஒரு பண கஷ்டம், தரித்திரப்பட்டு கை இழைத்து போனவனானால், கை இழைச்சி போச்சு. எவ்வளவோ வாரி கொடுத்தாங்க, எவ்வளவோ ஊழியங்களை தாங்கினாங்க, இன்னைக்கு ஒரு நெருக்கம். கை இழைத்து போவானால் அவனை ஆதரிக்க வேண்டும். அவனை ஆதரிக்கணுங்க. உண்மையாக சொல்றேன். உன் சகோதரன் இன்னைக்கு ஏதோ தரித்திரம், கை இழைத்து போனா உன்னால உதவி செய்ய முடியுமா? உதவி செய். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. எப்படியாவது அவன் பிழைக்கணுங்க. இன்னைக்கு ஒரு சில இனத்துல இந்த சுபாவம் இருக்கு. அந்த இனத்தில் ஒருவனுடைய பிஸ்னஸ் வீக் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை தூக்கி விடுவாங்க. அவன் எப்படியாவது கொஞ்சம் உயர்த்தணும் அந்த இனத்தில். அந்த இதுக்கு தொடர்ந்து வாசிங்க. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. அவன்கிட்ட போய் பொலிசன்னா அடகு வாங்கிறது அதெல்லாம் வாங்காத, அவன் கூட பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. ஏதோ அடகு வாங்கிட்டு அவனுக்கு ஏதோ உதவியெல்லாம் செய்யாது. நல்லா செய்யும், உன்னால் முடியுமா செய்ய. அவன் தரித்திரப்பட்டிருக்கான், சிறுமைப்பட்டிருக்கிறான், இன்னைக்கு அவன் கை இழைச்சி போயிருக்கிறான். அப்போ இந்த ஒரு திவ்ய சுபாவம் இருக்கவங்க தான் சபையில் இருக்கணும். அதை செய்கிறதும் ஒழுங்கும் கிரமமாக செய்யணும். நீ இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது. எப்படி செய்யலாம்? ஒருவேளை அங்கே உள்ள ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. இப்போ நம்ம சபையில் அந்த ஒழுங்குமுறை இருக்குது. ஒரு நல்ல சமாரிய நிதின்னு ஒன்று வச்சுருக்கணும். இல்லை பாஸ்டர்மாட்ட போய் சொல்ல கொடுக்குறாங்க, இம்மா இது அந்த குடும்பத்தை கொடுத்துருங்க, அந்த பிள்ளை ஃபீஸு கட்டிருங்க, பாஸ்டர்மாட்ட கொண்டு கொடுக்குறாங்க. பாஸ்டர்மா என்ன செய்வாங்க? ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, இந்த புடவை உங்களுக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. நீங்கள் வாங்கிட்டு ஆண்டரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க, ஆண்டரே எனக்கு இந்த புடவை கொடுத்தக்கா ஸ்தோத்திரம், யார் கொடுத்தாங்கன்னு உங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுத்தவங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் வரும். சுய விளம்பரத்துக்காக செய்யாதீங்க. பிரியமானவர்கள், மற்றவங்க கஷ்டத்தில் நீங்கள் லாபம் தேடாதீங்க. கடைசியாக 11வது குறிப்பு, பிரியமானவர்களே, இதுவும் இதை 10ஓட சேர்ந்தது தான். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். பிரியமானவர்களே, அவன் எந்த தப்பும் இல்லை. அவனை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்கன்னு லஞ்சம் வாங்கிட்டு நீ செய்யாத. பிரியமானவர்களே, இது குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. இந்த 2 குறிப்பை ஒன்றா எடுக்கலாம். இழிவான ஆதாயத்தை நாடாதீங்க. இழிவான ஆதாயத்தை நாடாதீங்க. அவங்க சபையிலையும் இருக்க லாய்க்கு கிடையாது, அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கும் லாய்க்கு கிடையாது. 2க்கும் ஒரே ஸ்டாண்டு தான். 2க்கும் ஒரே ஸ்டாண்டு தான். பரலோகத்துக்கு போகிறதுக்கும் ஒரே ஸ்டாண்டு தான், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். எந்த சபையில் பாவிகள் திகைக்கிறார்களோ, மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறதோ, அந்த சபையில் தான் பரிசுத்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த சபையில் பாவிகளுக்கு சிவப்பு கம்பள விரிப்பு, பாவிகளுக்கு மேடை, பாவிகளுக்கு முன்வரிசை, பாவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அந்த சபைகள் பிசாசினுடைய சபைகள். அது பிசாசினுடைய சபைகள். தேவ சபை அப்படின்னா சியோன் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய அக்கினி பற்றி எரியும் என்றால் பாவிகள் திகைப்பார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கணும். ஒரு 11 குறிப்புகள். சிலது செய்யணும், சிலது செய்யக்கூடாது. உத்தமமாக நடக்கணும், நீதியை செய்யணும், சத்தியத்தை பேசணும், மற்றவருடைய கஷ்டத்தில் லாபம் தேடக்கூடாது. கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவன் உன் பார்வைக்கு தீழ் பார்க்கணும்.
ஷீன்னு இருக்கணும். கர்த்தருக்கு ஆகாத உனக்கு எப்படி க்ளோஸாக இருக்க முடியும்? இந்த சுபாவங்கள் இருந்தால் கடைசியாக வாசியுங்கள். அப்படி செய்கிறவன், இப்படி செய்கிறவன். இந்த 11 குறிப்புகள் பார்த்தோம். இல்லை கடைசி 2 குறிப்பு ஒரு குறிப்பாக்கிக்கோங்க, 10ன்னு வச்சுக்கோங்க. இழிவான ஆதாயத்தை தேடாம இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிரியமான சதா காலமும் நம்ம ஆவிக்குரிய சபையில் இருப்போம். பிரியமான ஆவிக்குரிய சபையிலிருந்து கனிதருவோம். எஜமானுடைய எந்த நற்கிரைக்கும் ஏற்ற பாத்திரமாக இருப்போம். கனமான பாத்திரம் அவருடைய கரத்தில் இருப்போம். சதா காலமும் கர்த்தருடைய வீட்டில் நம்ம தங்கி இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவனுள்ள மட்டும் கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்வோம். அவர் அழைக்கும்போது என்னென்றைக்குமாய் அவரோடு கூட போய் சேர்ந்துருவோம். அவருடைய செட்டைகளின் நிலையில் போய் அடைஞ்சிருவோம். பிரியமான அந்த பரிசுத்த பருவத்தில் சியோனில் போய் அவரோடு கூட வாசம் பண்ண போயிடுவோம். அன்றைக்கு அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த குவாலிட்டிஸ் நம்ம மேலே இருக்கணும்.